நடுராத்திரியில பவுலும் சீலாவும் இந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு முன்பதாக நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது இவர்களை அடித்து உள்ளே இழுத்து வந்து இவர்களை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த காயம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த காயத்தோடு இருக்கிறவர்கள் நல்லா யோசித்து பாருங்க. நமக்குள்ள ஒரு காயம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வரும். ஆனால் இவர்கள் என்ன பண்றாங்க, தூங்காம நடுராத்திரியில அவனுடைய அந்த சீலாவையும் கூட வைத்துக்கொண்டு அந்த நேரத்திலே அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறதை நாம் காண முடிகின்றது. அவங்க அப்படி பண்ணிட்டு இருந்த உடனே அங்க என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிடுச்சுன்னு இந்த வசனத்தை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை நாம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கின்ற வேளையில் கூட நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார்.